இன்னைக்கு காவியாவை அழுக வச்சு கதற வச்சு பாப்பா எல்லா ஜாமானையும் ஒட்டக்கி வச்சு முடிகிட்டியெல்லாம் பிக்க வச்சு கொடுமைப்படுத்த போறோம். என்னையவாடா ட்ராங்க் பண்ணீங்க? லாக் ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தேன்டி. பார்த்தா அந்த வீடியோவில் அந்த போகிறான் பாரு, கதவு திறந்து வச்சிருந்தேன், குப்பை தொட்டியை வெளியே போட்டுட்டு. தேவலாம் கை வைக்காத. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இன்னைக்கு கவிய கத்தற விட போறோம். என்னையவாடா டிவி உடஞ்சிருச்சுன்னு பிராங்க் பண்ணீங்க. இது என்ன கேம்? இன்னைக்கு இருக்குதுடா பெரிய பிராங்க். நாளைக்கு ஆட போறோம் பார், அதான் கேம். ரெடியா மாமே? எப்பவோ ரெடி மாமே. ஓகே, குளிச்சாச்சு. எனக்கு என்னன்னா, இந்த பழைய பிராங்க்கு, அந்த டிவி உடஞ்ச பிராங்க்ல வந்துட்டு வச்சு செஞ்சாங்க. இன்னைக்கு காவியாவை அழுக வச்சு கதற வச்சு எல்லா ஜாமானையும் ஒட்டக்கி வச்சு கொடுமைப்படுத்த போகிறோம். உள்ளதான் தூங்கிட்டு இருக்கிறா. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வச்சு செய்வோம். அக்காவை பிராங்க் பண்ணுவோமா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகள். வச்சு செய்வோம். என்ன சொல்கிறேன்? மூச்சர் ஒரு வழியாக போய் காரில் வச்சுட்டு வந்தாச்சு. காரில் ரொம்ப நேரம் தம்பி இருக்க மாட்டான். ஜன்னல்லாம் திறந்து வச்சு வென்டிலேஷன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு வாட்ச்மேன் யார்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்குறாங்க, சும்மா போய் சொல்லிட்டு வந்துருக்கிறேன். சின்னவனே பாய், சமத்தா இருக்கணும். ஐயோ சாமி, பார்ப்போம். பெட்ரூம் போகும். முதல்ல கேமரா வாங்கிட்டா சொல்லிச்சு விட்டோம். என்ன தம்பி, என்னாச்சு? ஷிண்டு போய் எப்படி செட் ஆனான்னு தெரியலையே. இப்போதான் நம்ம கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஷிண்டுக்கு போட்டு வாயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டு விட்டுருந்துருப்பா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி. அதில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இருங்க, கவி 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 முச்சரை காணோண்டி. ஐயோ சாமி, இல்லடி, இங்க ஏன் இல்ல? காணோண்டி. உங்க தானே இடாது கிடப்பா. எனக்கு தூக்கமா வருது. தேடேன் அந்த செஞ்சு. என்னடா சொல்ற? நான் தேடி பார்த்தேன், இல்லையே. இல்லடி, இடையில வந்துட்டு வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ தான் நான் காட்டுறேன். பாத்தியா? எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஒரு vlog ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தேன்டி. என்னன்னா, இந்த மாதிரி எந்திரிக்கிற முன்னாடி அது ஒரு vlog மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த வீடியோவில் அந்த போகிறான் பாரு, கதவு திறந்து வச்சுருந்தேன், குப்பை தொட்டியை வெளியே போட்டுட்டு. இது உலக நடிப்புடா சாமி. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அலப்ரா சோடிங் ப்ரோ. இந்த வரேன். நான் கிளீன் பண்ணிட்டு கதவை திறந்து நான் என்ன பண்ண முடியும்? இல்லடி, சரி ஒரு வென்டிலேஷனா இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணலாம்? கீழே எல்லாம் பார்த்துட்டேன்டி, எங்கேயுமே இல்லை. என்னம்மா? I will take care. உணர்ந்துட்டாண்டி. நானும் கீழே வாட்ச்மேன்லாம் போய் கேட்டுட்டேன். என்னடா சொன்னாங்க? ஒரு குட்டி நான் இந்த பக்கம் வந்துச்சான்னு கூட கேட்க மாட்டியா? ஏய் இல்லடி, ஷிண்டு தான் இருக்கிறாள. ஷிண்டு அப்பப்போ புச்சர்னு கூப்பிட்டுக்கோ. இல்லடி, நான் வாட்ச்மேன்ட்ட கேட்டேன். அண்ணே, இந்த மாதிரி காது வந்துட்டு இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லலாம் சொன்னேன். நான் வெள்ளையா இருக்கும், ஒரு உருவம் குட்டியா இருக்கும், வேகமா ஓடும், நாக்கு மாதிரி எல்லாமே நான் சொன்னேன்.
சரி விடு, போறவள அது இளநீ குடிச்சுக்குருவான். வாவ் வண்டர்ஃபுல். இல்ல 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 குரூப்ல யாவது மெசேஜ் போடு, அபார்ட்மெண்ட் குரூப்ல. இங்க பாரு, ஷின்ட்டு வராடி கன்சோல் பண்றதுக்கு. அக்கா அழுவுறாடி, அக்கா அழுவுறாடி. கன்சோல் போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. கன்சோல் வெளியே பண்ணி. போய் பார்த்துட்டு வரேன். காரிடர்ல பாப்போம். இந்த பக்கம் போனா இல்ல நான் இந்த பக்கம் தான் அப்படியே போயிட்டான். நானும் அதுக்கு அடுத்து வீடியோ கட் எந்த பண்ணிட்டு பக்கம் போனா உருப்படியா சொல்லு. பார்த்து டிவி இடிச்சிட போகுது, மறுபடியும் இப்ப உடைச்சிடாது. டிவி ரொம்ப முக்கியமா? டிவி முக்கியம்டி. எந்த பக்கம் போனா தெரியலடி, கதவு பாதிதாடி இதாயிருச்சு. எது கேட்டாலும் தெரியல. அபி ஒரு இருக்கா? தேவலாம் கை வைக்காத, தொலைஞ்சிட்டான். என்ன பண்றது? நான் அடுத்து அவளையும் தொலைய விடு. போயிட்டாளா அவ? எனி ப்ராப்ளம் ஷாலினி? உள்ள போடி, உள்ள போ. என்ன போனான்னு தெரியலடா, ரொம்ப நேரம் ஆச்சுடா. நான் கீழே போய் பாக்குறேன். ஏய் இரு இரு, நான் சொல்றேன் கேளு. கீழே போய் பாக்குறேன், விடு. ஐயோ கீழே போயிட்டாலே, இப்ப எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்றது? ஏய் நான் சொல்றது கேளுடி, செத்த நேரம் இரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. குரூப்ல போடலாம்டி, நான் சொல்றத கேளு. ஒழுங்கா பாத்தியா? நான் கீழே எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டேன். இப்ப காண யாரோ எடுத்திருப்பாங்க, திருடு தான் போயிருப்பான். திருட எப்படிடா செய்வாங்க? கவி நான் சொல்றத கேளு, ஒரு நிமிஷம் முடி, நான் சொல்றது கேளு கவி. சரி பாரு, உங்க எங்க போற? எங்க போற? கவி புடிக்க போ. சரி சரி சரி, நான் சொல்றேன் கேளு. கவி கவி இங்க பாரு, அழுவ. ஏய் ஏய் சரி 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 சொல்றேன் கேளு. அழுவாது அழுவாது. ஏய் பாப்பா 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 இங்க பாரு, பாக்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்க. பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாரு, இந்த படம் பாத்திருக்கியா? இரு நான் சொல்றேன் கேளு. கன்னத்தில் முத்தமிட்டால் படம் பாத்திருக்கியா? அவங்க அம்மா வந்துட்டு ஈழத்து போராட்ட பெண்மணியா இருப்பாங்க. அவ வந்துட்டு மாணவன் கிட்ட வந்துருவான். அந்த மாதிரி நம்ம புச்சரும் ஏதோ ஒரு வீட்டுல போய் சந்தோஷமா இருப்பான். அங்க போயிட்டு பெரிய வயசானதுக்கு அப்புறம் அப்பா என்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துக்கலாப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? நிதானமா இரு, நடக்கிறத பாத்துக்கலாம். முதல்ல ஷின்ட்டு இருக்கிறாள், அழுவாத அழுவாத. மது, என்ன ஷெட்டு இருக்கா? ஷெட்டு இருக்கா? ஷின்ட்டு அபார்ட்மெண்ட் குரூப்ல வந்து மெசேஜ் போடு. ஏய் கவி கவி. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிரது கீழே. கவி விட்ரி, புச்சர் பொண்ணு இன்னொன்று வாங்கிக்கலாண்டி. நான் பொறுமையா இருக்கிறேன். என்னைய தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத. சரி சரி, ஒரு டென்ஷன் ஆகாத. அதே மாதிரி ஒயிட் கலர்ல காது வச்சு வாங்கி தரேன். மரியாதைக்கு இருந்து மரியாதையா இருந்துக்க. காலையில எந்திரிச்சோட அவனை பாப்பேன்ல, எங்க போனானே தெரியல. சரி சரி, வா 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 வா. போட்டோ இருக்குதுல்ல? மது, எரிச்சலாக்காத மது. எப்படி இப்படி ஒரு நாளா இருக்க முடியுது? எப்படி ஒரு நாள் இருக்க முடியுது? இல்லடி, இங்க பாரு, வாழ்க்கை ஒரு வட்டம் தான். சரி, எல்லாருமே ஒரு நாள் வந்துட்டு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் குரூப்ல மெசேஜ் போடுடா. போடலாம்ப்பா. நான் அப்பார்ட்மெண்ட் குரூப்லயே நான் இல்லையே. என் நம்பர் இருக்கு, எடுத்து போடு. கவி கவி அழுவாதடி கவி கவி. கவிமா இங்க வா, அழுவாத, இங்க வா. உனக்கு என்ன புச்சர் தானே வேணும்? அவன் இல்லைன்னா என்ன இப்போ உனக்கு? நான் இருக்கேன்ல, சிண்டு இருக்கால. எனக்கு அழுகே வருது கவி. புச்சர் இல்லாம நான் எப்படி இருக்க போறேன் தெரியலடி. இதுல இருந்து தெரியுது மது, நீ புச்சர் மேல எவ்வளவு பார்ஷியாலிட்டி வச்சிருக்க. எப்படி நீ உன்னோட பேக்கான பாசத்தை இத்தனை நாள் அவன்கிட்ட காட்டியிருக்க. சீ!
நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி இருக்கிற நீரு வெளியிலதான் இறங்கி போயிருந்திருப்பா. நான் சொல்றதுல வீட்டுல மது எரிச்சலாக்காத மது. அவன் ரொம்ப வெளிய போ, தயவு செஞ்சு நீ வெளிய போ. நீ தனியா விடு. ஏய் போ. ஏய் 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 போ. எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல. வெளிய போ. போ. கைஸ், நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். காவியாவை வச்சு செஞ்சாச்சு. தம்பி போய்ட்டு கீழே காரில் போய் கூப்பிட்டு வருவோம். ரொம்ப நேரம் இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியல. போயிட்டு கூப்பிட்டு வருவோம். நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஃப்ராங்க் ரிவீல் பண்ணுற நேரம் இது. கவி, இது கொஞ்சம் குரூப் மட்டும் இருக்குன்னு சொன்னல, அந்த குரூப்ல மெசேஜ் போடுறேன்னு சொன்னல, உன் ஃபோன் தான் இருக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் ஃபோன் மட்டும் கூட. கவி, ஃபன் பண்றோம் சொல்லுங்க, ஃபன் பண்றோம். எங்க போனா? தம்பி கார்ல தான் இருந்தாப்ல. பயந்துட்டேன். அப்பாடா, எப்படியோ வந்துட்டு டிவி வச்சு என்னைய கதற விட்டாங்க, தம்பியை வச்சு உடனே கதற விட்டாங்க. இங்க பாரு, பிரியாணிக்கு அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீ அழுததெல்லாம் பார்க்குறது. அங்கே அழுதுகிட்ட இப்போ சொல்லு.